இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தானே அல்லாஹ் காபத்துல்லாவை கட்ட சொன்னான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ரப்பே, இந்த காபாவை கட்டுற பணியில என் மகன் இஸ்மாயிலையும் நான் சேர்த்துக்கிறேனே அப்படின்னு கேட்கிறாங்க. உலகத்தினுடைய முதல் பள்ளியினுடைய நிர்வாகி, உலகத்தினுடைய முதல் நிர்வாகத்தையே ஒரு வயோதிகரும் ஒரு இளைஞரும் சேர்ந்து தான் கையில் எடுக்கிறாங்க. இளைஞர்களை கையில் எடுங்க, இளைஞர்கள் பொது காரியத்திற்கு பயன்படுத்துங்க, அவனுக்கு வேலை கொடுங்க, பள்ளிவாசல்ல பொறுப்பு கொடுங்க, பள்ளிவாசலுடைய பணிகளுக்கு அவனை பயன்படுத்துங்க. அவன் பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா அவனை எப்பொழுதுமே தனிமையில வேலை இல்லாம விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை, 18 வயசு பிள்ளைங்க மார்க்க விஷயங்களோடு பொது காரியங்களோடு அந்த இளைஞர்களை சம்பந்தப்படுத்தினாங்க. இளைஞர்களை கைய விட்டுட்டோம், நழுவி போயிட்டாங்க. இளைஞர்களை தேடி போக வேண்டியது இருக்குது. 5 வக்து தொழுகையில கிடைக்கிறாங்களா பிள்ளைங்க? இளைஞர்கள் ஜும்மாவுக்கு பயான் பேசுறாரு ஹஸ்ரத், எந்த இளைஞர் கேட்கறான்னு நினைக்கிறீங்க? மார்க்க விஷயங்கள் அவன் காதுக்கே போக மாட்டேங்குது. ஏங்க, இந்த பிள்ளைங்களை பள்ளிவாசலுடைய பொறுப்புகளுக்கு எப்ப பயன்படுத்துவீங்க? அவர்களை கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வந்து நல்ல காரியத்திற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க, அறப்பணிகளுக்கு பயன்படுத்துங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இளைஞர்கள் எதிரியினுடைய கையில இருக்கிற வாளு மாதிரி, அதை நீ தடுத்து சரியான வழிக்கு நீ எடுக்கலன்னா அது உனக்கு எதிராக திரும்பிரும்பாங்க.